ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கர்நாடகா ஃபேமஸ் வாங்கிபாத் தான் செய்ய போகிறோம். இது சாப்பிட ஆரம்பித்தோம்னா எவ்வளோ சாப்பிட்றோம்னே தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு மெயினாக நம்ம கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். பேனில் ஒரு 4 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு நல்லா புரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கடுகு பொரியாமையே அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் போடக்கூடாதுங்க. கடுகு நல்லா பொரியணும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகா நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் நல்லா காரெல்லாம் எண்ணெயில் இறங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கை நிறைய பீனட்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ட்ரை பண்ணி வச்சதாக இருந்தாலும் சரி, பச்சையாக இருந்தாலும் சரி, ஒரு கை நிறைய எடுத்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கலரை நல்லா உப்பி வரணும். கருவேப்பிலை ஒரு சிலருக்கு சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 2 கொத்து ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா எண்ணெயிலே ஃப்ரை ஆகி நல்லா கிறிஸ்பியாக ஆகணும். அப்போ தான் கருவேப்பிலை சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த டைமில் நான் ஒரு 1/2 kg உஜாலா கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி எண்ணெயிலேயே வதக்கணும். கத்திரிக்காய் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடாதீங்க, குழஞ்சிரும். ஓரளவுக்கு மீடியம் சைஸில் கட் பண்ணால் மட்டும்தான் சாதத்தோடு போட்டு கிளறும் போது உடையாமல் இருக்கும். இது ஒரு 3/4 பதம் வந்து ஆயில்லையே வேகணுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா புளி தண்ணி ஊற்ற போகிறோம். புளி தண்ணி ஊற்றினா கத்திரிக்காய் வேகாது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஆயில்லையே நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இது கூட வெல்லம் ஆட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வெல்லம் டேஸ்ட்டு பிடிக்காது, அந்த இனிப்பு டேஸ்ட்டு பிடிக்காது. அதனால் நான் ஆட் பண்ணல. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெல்லம் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ புளித்தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாங்கிபாத் பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் நிறைய போடணும். இவன் தான் மெயின் ஹீரோவே. இவன் இல்லைன்னா இந்த வாங்கிபாத்து டேஸ்டியாக இருக்காது. இந்த பவுடர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன். இந்த கத்திரிக்காய் உடையாத மாதிரி மெதுவாக கிளறி விடுங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் பெருங்காயம் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஆட் பண்ணுற பாருங்கள் எவ்வளோன்னு. நல்லா கிளறி விடுங்க. புளித்தண்ணி நல்லாவே வற்றிடுச்சு. ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. போதும். இந்த அளவுக்கு கத்திரிக்காய் வெந்து வந்துருந்துச்சுன்னா போதும். இப்போ சாதம் வந்து 1 டம்ளர் வடித்து நான் அதை ஆற வச்சுருக்கேன். யூஸ்வலாக கர்நாடகாவில் இந்த ரைஸ்க்கு பச்சரிசி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் நார்மலாக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா, அந்த ரைஸ் தான் வந்து வேக வச்சு எடுத்திருக்கேன். புழுங்கல் அரிசின்னு சொல்லுவாங்க. இப்போ ஆட் பண்ணி இந்த மாதிரி 2 கரண்டி யூஸ் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. இல்லைனா வந்து சாப்பாடு உடஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் கத்திரிக்காயும் ரொம்ப கொலன்னு ஆயிரும். இந்த மாதிரி கிளறினிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்குன்னு கிளறி முடிச்சிடலாம். இப்போ மசாலா ரைஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. இந்த டைமில் ஒரு கை நிறைய கொத்தமல்லி இலையை எடுத்து தூவி விட்டு கார்னிஷிங் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு 2 கிளறலாம். நான் உப்பு போடுறதுக்கு மறந்துட்டேங்க. அதனால் நான் ஃபைனலாக உப்பு போட்டுக்கிறேன். ஆனால் நீங்கள் அந்த புளித்தண்ணி குதிச்சு வரும் இல்லைங்களா, அந்த டைம்லேயும் உப்பு போட்டுக்குங்க. அடுத்து இன்னொரு ஹீரோ இறக்க போகிறேன். இவன் வேறு யாரும் இல்லை, நெய் தான். இவனை நீங்கள் ஆட் பண்ணால் மட்டும்தான் சாப்பாடு ட்ரையே ஆகாது. ஈவினிங் வரைக்கும் வச்சிங்கன்னா கூட சாப்பாடு அதே மாதிரியே இருக்கும். டிஃபன் பாக்ஸ்க்கெல்லாம் பேக் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா ட்ரை ஆகாது. அது மட்டும் இல்லாமல் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும். ஸ்மெல்லும் சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். டயட்டில் இருக்கிறவங்களாம் வருஷத்துக்கு ஒருக்கா சாப்பிட்டுக்கலான்னு வைங்களேன். பிகாஸ் அவ்வளோ எண்ணெய், அவ்வளோ நெய் ஊற்றிருக்கேன் இதில். சரி, இப்போ அந்த வாங்கிபாத் பவுடர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நல்லா 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்திடுங்க. கொஞ்சமாக பருப்பு சூடு ஆனதுக்கப்புறம், இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் 2 ஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணி நல்லா ஜென்டிலாக வறுத்திடுங்க. ஆல்ரெடி அந்த பருப்பு சூடாக இருக்கும். அந்த சூட்டுக்கே இந்த ஜீரகம் மிளகெல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிரும். இப்போ ஒரு 8 கிராம்பு, ஒரு 5-6 பட்டை துண்டுகள் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. பட்டை போட்டதுக்கப்புறம் தான் ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். தேங்காயை நல்லா வறுத்து எடுங்க. இது ரொம்ப டீப்பாக வறுப்படணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து அவ்வளோ டீப்பாக வறுக்க வச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற பொருள் எல்லாம் ரொம்ப கருகிரும். ஓரளவுக்கு பொன்னிறம் வந்துச்சுன்னா போதும்.
இந்த ஸ்டேஜில் இதை ஒரு தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். நான் ஒரு 12 காஷ்மீர் மிளகாய் எடுத்திருக்கேன். அதை எம்டி பேனில் போட்டு நல்லா வறுத்தெடுத்து கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆற வச்சு அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா வாங்கிபாத் பவுடர் ரெடி. என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே ஒரு லைக்கும் பண்ணிடுங்க.